இந்திய மீனவர்களோட பேச்சுவார்த்தை இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க போல் தெரியுது. இந்திய மீனவர்களோடோ இந்திய அதிகாரிகளோடோ பேச்சுவார்த்தை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏன்னு கேட்டால், நான் சொன்னேன்னு கேட்டால், இப்போதும் கூட கடல் தொழில் அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகள் மூலமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது. ஒன்று, கடந்த வாரம் கூட இந்திய தூதுவரையும் சந்தித்து நாங்கள் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதே போன்று அதற்கு முன்னர் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் கூட இங்கே இருக்கின்ற தூதுவர்களோடு சம்பந்தமாக பேசினோம். இந்தியாவிலையும் சென்று பேசணும். அதனால் வேண்டி யாரும் பேச்சுவார்த்தை நடத்துறதில்லைங்கிறது இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான காரணம் என்னங்கிறது எங்களுக்கு இருக்கின்ற பிரதானமான ஒன்று. அதில் ஒரு விடயம் என்னவென்றால், விசேடமாக இன்றைக்கு எல்லோருக்குமே தெரியும், நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய மீன்பிடி வளம் இன்றைக்கு முற்றாக அழிக்கப்பட்டு வருது. அப்போ அந்த அழிவுக்கு காரணம் வேறு யாருமல்ல, இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சில மீனவர்கள். அப்போ அவர்கள் இவர்களுடைய கடலில் இருக்கின்ற மீன்களை மாத்திரமல்ல, இறால் மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த வளங்களையும் நாசமாக்கி கொண்டு செல்லுகின்றார். அவ்வாறு நாசமாக்கப்படுகின்றது எங்களுடைய வாழ்க்கை, மீனவர்களுடைய வாழ்க்கை. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் 120% மீன்பிடி மக்கள். அவர்கள் அதை தான் நம்பி வாழுகின்றார்கள். கடந்த வாரம் நான் பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை போன்ற பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற போது அங்கே இருக்கின்ற மீனவர்கள் குடும்பமாகவே வந்து கேட்கின்றார்கள், ஐயா, இந்த இந்திய ஆக்கிரமிப்பை நிறுத்துங்கள், அல்லது நாங்கள் எல்லாரும் எங்களோட குடும்பத்தோடு போயிட்டு இந்த கடலில் விழுந்து சாக போகிறோம் சொல்கிறாங்க. அப்போ அபகாரான ஒரு பூதகரமான பிரச்சனை இது. அது மாத்திரமல்ல, எங்களோட வலைகள் வள்ளங்கள் எல்லாமே நாசமாக்கப்படுது. அப்போ இந்த நாசமாக்கப்படுவது இந்திய அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். இங்கே இருக்கின்ற துணை தூதுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றாக தெரியும். இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாமே ஏன் மௌனம் சாதிக்கின்றார்கள்? அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு எங்களுடைய கடல் பரப்பில் எந்த அளவு நாசமாக்கப்படுதுங்கிறது எங்களோட ஊடகவியலாளருக்கு தவிர வேறு யாருக்கும் அவர்களை போன்று தெரியாது. ஆனாலும் கூட இதுகளை பற்றி பேசுகின்ற போது அவர்கள் எந்த பக்கம் சாஞ்சி நிற்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால் வேண்டி நாங்கள் இந்த மாதிரி விடயங்களில் போது ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உங்களோட மனசாட்சியை தொட்டு பார்த்து இந்த செய்திகளை பிரசுரிங்க, எழுதுங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கு கடல் கொள்ளையிடுகின்ற பொழுது அதில் வாழ்வு நாசமாக்கப்படுவது, எதிர்காலத்தில் நாசமாகும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அப்போ அதனாலுமே நீங்கள் தான் இதற்கு கொதித்தெழ வேண்டியவர்கள், வேறு யாரும் இல்லை. இதற்கு எதிராக போராட வேண்டியவர்கள் இல்லை. ஆனால் கூட இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள், உண்மையிலே இது சம்பந்தமாக அல்லது இந்த இந்திய ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில யூடியூபர்ஸ் உண்மையிலே இது சம்பந்தமாக தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுறாங்க. இந்தியாவில் இருக்கின்ற சங்கங்கள், மீன்பிடி சங்கங்கள் இது தொடர்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்தாலும் தடை செய்யப்பட்ட தொழில் தான் இன்றைக்கு இந்த படகு, இந்த பாட்டம் ட்ரோலிங் நிறுத்தணும். அப்போ இதை நிறுத்துவதற்காக எங்களால் என்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அபகார நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது இன்றைக்கு எங்களுடைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து செல்லுகின்றது. இது மேலதிகமாக தேவைப்படுமாக இருந்தால் அது பிறகு நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு தான் சொன்னேன். அதை தான் நீங்கள்லாம் திருச்சி புரிச்சு போட்டிருக்கிறீங்க. நன்றி.